டிவி நேயர்களுக்கு லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகர ராசி சனி வக்கரம்ங்க. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும், சோம்பேறித்தனங்கள் இருக்கும். பட் 29ஆம் தேதியில் சனி வக்கரமானதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வக்கரம் நிவர்த்தி ஆகிட்டனால நல்ல புதிய முயற்சிகள், அதற்காக கொஞ்சம் செலவுகள் செய்வீங்க. ஸோ நல்ல முயற்சிகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். 2ஆம் அதிபதி ராசியிலும் குடும்பத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுத்து பெரும் பணம் சம்பாதிக்கணும், பெரிய அளவில் முன்னேறுங்கிற மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது. பணம் வந்து கண்டிப்பாக வந்து 29ஆம் தேதி மேலே இப்போ தங்கு தடையின்றி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயங்களும் சரி, பெண்களால் நல்ல ஒரு காரிய அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 3ஆம் அதிபதியான குரு வந்து புதிய முயற்சிகளை எடுப்பதில் வந்து சிறப்பான பங்கு வகிப்பார். இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் வந்து இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் ஓரளவுக்கு வந்து சுமூகமாக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அக்ரிமெண்ட்டு, புது கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 5இல் உள்ள கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு இருக்கார். ஸோ ராகு இருக்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் வந்து சர்வ ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மெயினாக வந்து என்னென்னா வாகனங்கள் ஓட்டுவதும் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலையும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகள் விஷயத்துலையும் இந்த விஷயத்துலேருந்து ரொம்ப மெயினாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது வந்து என்னென்னா 4ஆம் அதிபதியுடைய சாரத்தில், செவ்வாயோட சாரத்தில் போகிறார். அது வந்து 11ங்கிறது பாதகஸ்தானங்கிற பெரிய லாபங்கள். நான் அப்படி பண்ணித்தரேன், 5 லட்சம் போட்டால் 5 கோடி பண்ணித்தரேன், 50 லட்சம் போட்டி நான் 500 கோடி பண்ணியிருந்தேன், ஆசை வார்த்தைகள் காட்டி உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால இந்த மாதங்களில், அதாவது 4 மாதங்களில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி செவ்வாய் வந்து வக்கரமாக இருக்கனால வீடு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வீடு வாடகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டுகளும் கொஞ்சம் வந்து இழுபறியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11 10 இருக்காருங்க. ஸோ 6ஆம் அதிபதி 10 இருக்க நல்ல தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வேலை பார்ப்பவர்கள் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல வருமானங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கொஞ்சம் குதூகலமாக வேலை செய்கிற இடத்துல சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் இருக்கும். ஸோ அதையும் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள், வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், வேலையில் வந்து புதிய உத்தியோக மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள். ஸோ மனைவி சார்ந்த விஷயங்கள் 5ஆம் அதிபதி 7 இருக்கிறது. காதல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். காதல் வந்து திருமணத்தில் கைவிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினா கொஞ்சம் கரெக்டாக முடிகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் நடுவில் இருந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் 9இல் இருப்பது உங்களுக்கும் உங்களது தந்தைக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்பாட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து வெளிநாடுகளில் இருப்பவங்கள்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய விசா சம்மந்தமான விஷயங்களும் சரி, கான்ட்ராக்ட் சம்மந்தமான விஷயங்களும் சரி, கொஞ்சம் டிலே ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து மேற்படிப்பு படிப்புங்கிறவங்க வந்து கொஞ்சம் குழம்புவாங்க. ஸோ அரசாங்க கோட்டா கிடைக்குமாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஈஸ்வரனை போய் வேண்டிங்க, வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு வில்வம் போட்டு பூஜிப்பதனால் சிறப்பான பலன்கள், உங்களுக்கு நல்ல ஒரு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. டெய்லி வந்து கொஞ்சம் வந்து ப்ரேயர்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஸோ உங்கள் குலதெய்வத்தை வேண்டுவதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம். ஈஸ்வரனை போய் வில்வம் போட்டு வேண்டிக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு இல்லாமல் நீங்கள் டெய்லி வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கணுங்க. ஸோ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுன்னா உங்கள் குலதெய்வத்தை வந்து காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து குலதெய்வத்தை வேண்டுவதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த எதிர்ப்புகள், இந்த சீட்டு கிடைக்காம இருக்கிறதுலாம் வந்து மயிரி ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மைண்டில் வந்து நல்ல கிளாரிட்டி கிடைக்குங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது சில துர்சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு நீட்லேயோ இல்லை ஒரு படிப்புலேயோ கிடையாதுங்க. ஸோ வாழ்க்கை ரொம்ப ருசிகரமானது, ரொம்ப சந்தோஷகரமானது. சும்மா சின்ன சின்ன விஷயங்களாலையும் இந்த படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் வேணும். படிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப். அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறான விஷயங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து ஸ்ரீ ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து மனதார காலையில் இருந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு உட்காந்து ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ
ஐயப்பா அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஐயப்பா நம, ஓம் ஐயப்பா நம இப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்கள் குலதெய்வ கருப்பண்ணசாமினா ஓம் கருப்பண்ணசாமி, ஓம் கருப்பண்ணசாமின்னு சொல்லிடலாங்க. ஸோ சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த உயர் பள்ளிகளில் வந்து மார்க் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் எந்த தவறான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இங்கேருந்து வாங்குறது திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். தொழில் ரீதியில் வந்து கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக வந்து யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அபரிதமான கடன்கள் வாங்கணும்னு தோணும். ஸோ அதெல்லாம் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் வந்து கேது. ஸோ கேது வந்து லாபத்தில் இருக்கனால நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அந்த லாபம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். புதனுடைய சாரம் போதுங்க 6, 9. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் அந்த வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஸோ அதனால் வந்து அப்பா கிட்ட கொஞ்சம் சண்டை போடுவீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்குது. ஸோ அதனால் அப்பா சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கணும். ஒரு 8 மாதங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 12 குரு வந்து நல்ல ஞானத்தை கொடுப்பார். நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. வீட்டில் வந்து திருமணமாகாதவர்கள் இருந்தாங்கன்னா திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு பெண் வீட்டாருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சரி, மாப்பிள்ளைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் என்னென்ன விசேஷங்கள் பார்ப்போம். 22ஆம் தேதி சஷ்டி அன்னைக்கு மனதார முருகனை பிரார்த்தனை செய்யுங்கள். கண்டிப்பாக குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை இருந்து விரதம் இருப்பவர்களுக்கு, சஷ்டி விரதம் இருப்பவங்களுக்கு வந்து அழகான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 24ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதுவும் ராகு காலத்தில் அது காலபைரவரை வந்து மனதார பிரார்த்தனை செய்யும் போதும் பகைவர்களை தகர்த்தெறிபவர் காலபைரவர். ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு சிறப்பாக அமைய உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.